ஹாய், வெல்கம் டு ரமேஷ் சக்தி யூடியூப் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சிக்கன் கிரேவி. அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு, கறி போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சோடனே கறியை போட்டுக்கலாம். வெங்காயம் வந்து கொஞ்சம் பல்ஸ் பல்ஸாக அரைச்சி வச்சுருவேன், அதையும் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு 3 தக்காளி, சின்ன 3 தக்காளி வந்து நைஸாக அரைச்சி சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி பச்சை வாசனை போனோடனே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போனோடனே சிக்கன் சேர்த்துக்கலாம். இதே கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். இந்த எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் வதங்கணும். மசாலா கூட சேர்த்து வதக்கும் போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ தேவையான அளவுக்கு வெறும் இது மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இது வீட்டிலே அரைச்ச மிளகாத்தூள். காரம் வந்து ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் நான் 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுருவேன். ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, கரம் மசாலா ஒரு ஸ்பூன், இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வந்து காரம் உப்பு எல்லாம் கரெக்டாக செக் பண்ணிக்கலாம். எல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து சிக்கன் வந்து தண்ணி ஊற்ற தேவையில்லை. சிக்கன் வந்து நம்ம கிரேவி மாதிரி பண்ணுறோம். இதில் இருக்கிற தண்ணியை வந்து சரியாக போயிடும். இப்போ வந்து கேஸ் வந்து ஃபுல்லாக சிம்மில் வச்சுக்கலாம். வச்சு ஒரு பிளேட் போட்டு முடிக்கலாம். இது வந்து அப்படியே சிம்லே இருந்தாவே நல்லா வெந்துடும். இதில் இருக்கிற மசாலா தண்ணியே வந்து இந்த சிக்கன் வெந்துடும். ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து இப்படி சிம்லே வந்து இருந்துச்சுன்னா கரெக்டாக சரியாக போயிடும். ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு பார்க்கலாம். இப்போ ஒரு வாட்டி திரட்டி விட்டுக்கலாம். சிக்கன் இப்போ எவ்வளோ தண்ணி விட்டுருது. இந்த தண்ணி வந்து ஃபுல்லாக ட்ரை ஆகணும். ட்ரை ஆன பிறகு மிளகு தூள் போட்டு திருப்பி ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சு எடுத்துக்கலாம். தண்ணியெல்லாம் சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு. இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மிளகு தூள் ஆட் பண்ணிக்கலாம். மிளகு தூள் போட்டு திருப்பி ஒரு 5 மினிட்ஸ் முடிக்கலாம். கொத்தமல்லி தூவி இப்போ வந்து கேஸ் ஆஃப் பண்ணலாம். இந்த சிக்கன் தொக்கு வந்து இது சாம்பாருக்கு, ரசத்துக்கு எல்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரைட் ரைஸ் கூட வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது எல்லாரும் செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம ரம்யா சக்தி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.